Gitனா global information tracker. ஓகேவா? மீன்ஸ் ஓகே, இதுதான் நம்மளோட டெவாப்ஸோட ஃபர்ஸ்ட் டூல். இங்க இருந்தா ஆரம்பிக்கிறது. நீங்க டெவாப்ஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எங்க இருந்து கோட எடுப்பீங்கன்னா GitHub தான். ஏன்னா GitHub வந்து என்னன்னா சிம்பிளா ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்றேன். ஸோ சிம்பிளா சொல்ல போனா ஜஸ்ட் இமேஜின், இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கோட் டெவலப் பண்றேன். கோட் டெவலப் பண்ணும்போது ஒரு டெவலப்பர் மட்டும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இருப்பாங்கன்னா அந்த ஒரு டெவலப்பருக்கும் ஒரு ஒர்க் இருக்கும். மீன்ஸ் நீ இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணு, நீ அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு ஒர்க்கில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஒருத்தர் ஒரு சேஞ்சஸ், இது எல்லாமே எங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஒரு மாஸ்டர் பிரான்ச் ஒரு மெயின் பிரான்ச் சொல்லுவாங்க. அதெல்லாம் லேட்டஸ்ட் கூட எல்லாமே மர்ஜ் பண்ணும். மர்ஜ்னா பில்டு, அது மர்ஜ்னா இப்போ நீ ஒரு சேஞ்சஸ் பண்றேன்னா உன்னோட பிரான்ச்ல இருக்கிற கண்டென்ட் மெயின் பிரான்ச்சுக்கு போகணும். அதாவது கண்டென்ட் ஆட் பண்ணிட்டே போவீங்க. இப்போ வந்து மெயின் பிரான்ச் இருக்கு, இப்போ 10 டெவலப்பர் 1 2 3 4 10 இருக்கு. அந்த 10மே ஒவ்வொன்றா மர்ஜ் பண்ணுங்க. இப்போ 1 ஆட் பண்ணணும், அடுத்து 2 3 4 அப்படின்னு ஆட் பண்ணணும். அப்போ 10 சேஞ்சஸும் ஒரே பிரான்ச்ல வந்துச்சா, இந்த பிரான்ச் எடுத்தா நீங்க ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ண போறீங்க. ஃபீச்சர் பிரான்ச் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு ஃபீச்சர் தான் ஆட் பண்ணிருக்கான். மொத்தமா எங்க இருக்கு, எனக்கு லேட்டஸ்ட் கோடுங்கிற பேர்ல மாஸ்டர் பிரான்ச்சுக்குள்ள இருக்கு. அப்ப நான் அதை தான் வந்து என்னோட ஆட்டோமேஷன் டெவாப்ஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கிட்ட யூஸ் பண்ணோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா கிட்டுங்கிறது என்னன்னா கொலாபரேஷன் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் SDLC. அதாவது அந்த என்டையர் SDLC சொன்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அதுல ஃபர்ஸ்ட் இது டெவலப்மெண்ட் இதுதான் கிட்டு. நீங்க கோடு டெவலப் பண்ண மாட்டீங்க, கோடு டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணி அவனோட லோக்கல் இருக்கும். அவனோட லோக்கல்ல இருக்கிறத ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். அந்த ரிமோட் ரெபாசிட்டரி தான் மற்ற டீம்ஸ்ல இருப்பாங்க. அது நம்மளும் ஒரு டீம். ஏன்னா கோடர்ஸ் தான் அடுத்த ப்ராசஸ் எல்லாமே வரப்போகுது. நான் சொன்ன அந்த SDLC எல்லாமே இந்த ஒரு கோடர்ஸ் தான். அது ஃபர்ஸ்ட் டூல் இந்த GitHub தான். ஸோ எப்படி டெவலப்பர் இந்த GitHub யூஸ் பண்றாங்களோ அதே இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்றேன். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, கிட் கமாண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஓகே, நான் அதை சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ GitHub has become important platform for developers. ஃபர்ஸ்ட் இந்த டெவலப்பர் டூலா தான் இருந்தது. எப்போ டெவாப்ஸ் வரதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தார். ஸோ enabling seamless teamwork. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெவாப்ஸ்ங்கிறது டெவ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அப்போ டெவ்ங்கிறப்போ டெவலப்பர்ஸ் தான் இருக்கும். ஆப்ரேஷன்ங்கிறப்போ கோட ஒரு பேக்கேஜை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் ரிலீஸ் பண்றீங்கன்னா அப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ ரெண்டு டீமுக்கும் நம்ம தான் நடுவில் மிடில் இருக்கும். அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபுல்லாக டெவாப்ஸ் அந்த ஆர்கிடெக்சர் பிரின்சிபல், டீம் என்னென்ன பண்றாங்க. ஸோ அந்த எஃபிஷியன்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இதுல என்ன ஃபர்ஸ்ட் GitHub என்னன்னு தெரியும். GitHubங்கிறது வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் தட் யூசஸ் Git. Gitங்கிறது லோக்கல், GitHubங்கிறது ரிமோட் ஆர் சென்ட்ரல். ஓகேவா? அது வந்து இந்த வெப் ப்ரௌசர் மாதிரி. ஓகேவா? வெர்ஷன் கண்ட்ரோல்னா இப்போ 10 சேஞ்சஸ் பண்ணா 10மே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். ஒன்று நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அது ஒரு வெர்ஷன் மாறி, ரெண்டாவது பண்ணீங்கன்னா அது ரெண்டாவது வெர்ஷன். இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல். கண்ட்ரோல்னா யார் பண்ணது, எப்போ பண்ணது, அது மேனேஜ் பண்றது எல்லாமே இந்த வெர்ஷன் கண்ட்ரோல். டு ஹெல்ப் டெவலப்பர்ஸ் மேனேஜ் அண்ட் ட்ராக் சேஞ்சஸ் இந்த ட்ராக்னா இப்போ எந்த டெவலப்பர் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு ட்ராக் பண்ண முடியும். அதுதான். So it allows multiple people to collaborate on a project, track revisions and contribute to code from anywhere in the world. அதுதான் இந்த குளோபல் ரெபாசிட்டரி. கிட்டுங்கிறது பேர் என்ன, குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர். இங்க இன்ஃபர்மேஷன் எதை சொல்லலாம், அந்த கோட தான் சொல்லலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த கோட்ல தான் இருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க, அவர் ஷேர் பண்ணிக்கிறீங்க குளோபலா. இப்போ நான் இந்த ரீஜன் ஒர்க் பண்றேன், நார்த் விர்ஜினியா, ரெண்டு பேரும் ஒரே ப்ராஜெக்ட் தான், ஒரே கோட் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி கூட ஷேர் பண்ணிப்பாங்கன்னா GitHub ரிமோட் ரெபாசிட்டரி. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து GitHub. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரிஸ். ரிமோட் ரெபாசிட்டரி ஆர் சென்ட்ரல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லோக்கல் ரெபாசிட்டரி. லோக்கல்னா உங்களுடைய சிஸ்டம் டெவலப் பண்ண கண்டிப்பாக உங்க சிஸ்டம் தான் கோட டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். அங்க இருந்தா டெவலப் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்படின்னு பார்க்கணும். போத் ஃப்ரீ அண்ட் பெய்ட். நம்ம வந்து இப்போ ஃப்ரீ தான் பார்க்க போகிறோம். அதுவே என்ன ஓகேவா? ஸோ பெய்ட்னா வித் செக்யூர்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் கீ ஃபீச்சர்ஸ். இதுல இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் GitHub நான் சொல்லிட்டு இருக்கிறது GitHub. GitHubங்கிறது ரிமோட் ரெபாசிட்டரிஸ் ஆர் சென்ட்ரல் ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. அது பிளாட்ஃபார்ம். கிட்டுங்கிறது உங்களோட லோக்கல். அதை நான் Git bash டூல் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல்னா அது அந்த GitHubங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஏன்னா மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணாங்க, ஒரு கோட எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர்.
ஸோ கோட் வந்து அவ்வளோ சீக்கிரம் லாஸ்ட் ஆகாது. ஏன்னா ஒரு சிஸ்டம் போனாலும் இன்னொரு சிஸ்டம் போகலாம். அது மாதிரி 10 இருக்குன்னா இப்போ 10மே அந்த பேக்கப் கண்டிப்பாக இருக்கும். கோடை வந்து லாஸ்ட் ஆகாது. அப்படி ஆகுறதுனா 10 பேருக்கு ஒரே நேரத்தில் லாஸ்ட் ஆகும். அப்போதான் கோட் இருக்காது. அப்படி இருந்தால் பேக்கப் இருக்கும். ஸோ அது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ரெபாசிட்டரிஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் திங். ரெபாசிட்டரி சிம்பிளா சொல்ல போனா சென்ட்ரல் பிளேஸ் வேர் ஆல் த ஃபைல்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட் ஆர் ஸ்டோர். ரெபாசிட்டரி இன்னொன்னு சொன்னா ஸ்டோரேஜ் ரெபாசிட்டரி. கோட ஸ்டோர் பண்ணி S3 என்ன ஸ்டோர் பண்ணோம்? ஆப்ஜெக்ட்ஸ். EBS அந்த வால்யூம் ஸ்டோரேஜ். இது என்னன்னா கோட். ப்ராஜெக்டோட என்டையர் கோட் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். கிளவுட்ல ஆர் ஆன்லைன்ல. அதுதான் ரெபாசிட்டரி. அது 2 டைப் இருக்கு. ஒன்று சென்ட்ரல் ஆர் ரிமோட், இன்னொன்று வந்து லோக்கல். Each repository can hold multiple files and code. The project தேவையான files and it tracks the history of every change. ஒரு டெவலப்பர் சேஞ்ச் பண்ணலன்னா ட்ராக் பண்ண முடியும். எப்போ பண்ணா, என்னைக்கு பண்ணா, யார் பண்ணா. So repositories can be public or private. பேர்ல இருக்கு. பப்ளிக்னா உங்களை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. சாரி, பிரைவேட்னா வந்து பப்ளிக்னா accessible to everyone. அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் டெக்னிக் பிரான்ச்சிங் டெக்னிக். நான் சொன்ன பார்த்தீங்களா மெயின் பிரான்ச், ஃபீச்சர் பிரான்ச் சொல்லிட்டு. மெயின் பிரான்ச்ல நீங்க மாடிஃபை பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் பிரான்ச் ஒரு 10 பிரான்ச்சை கிரியேட் பண்ணி 10 சேஞ்சஸை கொண்டு போயிட்டு மர்ஜ் தான் பண்ணுவீங்க. ஒரு டேரக்டா போயிட்டு மாஸ்டர் பிரான்ச்ல ரீக்லாம் பண்ணணும், மாடிஃபைலாம் பண்ணணும். ஆனால் பண்ணலாம், பண்ண முடியும். ரேஞ்ச் எப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா மாஸ்டர் வந்து ஒரு தரப்புக்கு கண்ட்ரோல் இருக்கும். அவர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். மீதி நம்ம டெவலப்பர்ஸ் வந்து தனித்தனி பிரான்ச்சஸ் இருக்கும். அதுதான் ஃபீச்சர் பிரான்ச். தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதுக்கப்புறம் புல் ரிக்வெஸ்ட். இப்போ நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். இது கண்டிப்பா படிக்கும்போது டவுட் வரும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். நீங்க ஜஸ்ட் புரியணும். ஓகேவா? அடுத்து புல் ரிக்வெஸ்ட். புல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன், எடுத்தவொடனே மர்ஜ் பண்ணணும்னா முடியாது. ஏன்னா அவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்கு. நீங்க உங்க கோட்ல இஷ்யூ வந்துச்சுன்னா மொத்தத்தையும் அது வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணணும். புல் ரிக்வெஸ்ட்னா நமக்கு மேல இருக்க சீனியர்ஸ் வந்து அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூல என்ன இருக்கும், கரெக்டா இருக்கா, எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க, இதை வந்து ரன் பண்ணீங்கன்னா கரெக்டா நீங்க வருமா, இந்த இஷ்யூ வராதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் கொடுத்தா மட்டும் நம்மளால மர்ஜ் பண்ண முடியும். மர்ஜ் பண்ணாதான் மாஸ்டர் பிரான்ச்ல அப்டேட் ஆகும். அந்த லேட்டஸ்ட் கோட் அப்டேட் ஆனாதான் நான் கொண்டு போய் என்னோட டெவாப்ஸ் என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் புரியுதா? இந்த ஃபாஸ்டா போடலாம். காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் பிரான்ச் அந்த நான் வந்து 10 பிரான்ச் 10 சேஞ்ச் பண்ணலாம். 10மே மாஸ்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போதான் அந்த லேட்டஸ்டா மாறும். அந்த லேட்டஸ்ட் கோட தான் நான் எடுக்க போறேன். டெவாப்ஸ் வந்து என்வாயன்மெண்ட் ஸ்டேஜிங் இருக்கும், ப்ரீ ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். எல்லாத்துக்குமே நான் மாஸ்டர் பிரான்ச் தான் யூஸ் பண்ணேன். ஃபீச்சர் பிரான்ச் வந்து வெறும் ஃபீச்சர்ஸை ஆட் பண்றது தான். ஓகே, ஆனால் பிரான்ச்சிங்லேயே நிறைய இருக்கு. ஸோ அதை பார்க்கணும் நாளைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஷ்யூஸ், அப்புறம் ஆக்ஷன் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃபண்டமெண்டல்ஸ். வாட் இஸ் கிட்னா GitHub பார்த்தாச்சு. இப்போ கிட்னா நம்ம ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். கிட்டுங்கிறது நம்ம லோக்கல். நிறைய ஞாபகம். கிட்டுங்கிறது லோக்கல், GitHubங்கிறது சென்ட்ரல் ஆர் லோக்கல். ஹப்னு கிட் ஹப் அப்படின்னு என்ன, மல்டிபிள் லோக்கல் ஒரு சென்ட்ரல் நிற்கிது. ஓகேவா? இப்போ நான் ஒரு டெவலப்பர்னா நான் கிட் யூஸ் பண்ணி லோக்கல்ல கோட் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு டெவலப்னா நீங்க உங்க சிஸ்டம் வேற வேற, அது உங்களோட லோக்கல். அது மொத்தமா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ரிமோட் ரிஃப்ளெக்ட். அதான் சென்ட்ரல் கிட் ஹப். ஓகே, தட் அலோஸ் டெவலப்பர்ஸ் டு ட்ராக் அண்ட் மேனேஜ் சேஞ்சஸ் டு தேர் கோட் பேஸ். இந்த கோட் பேஸ்னா எதுனா அவங்களுடைய ஓன் ஃபீச்சர் பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ யூ கேன் ஈஸிலி மேனேஜ் ஸ்மால் as well as large projects with high speed of efficiency by Git. Correct. Unlike traditional version control system, Git allows multiple developers. முன்னாடி எப்படின்னா ஒரு கோடு டெவலப் பண்ணி அப்டேட் ஆனதா அடுத்த சேஞ்சஸ் பண்ண முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. மல்டிபிளா 10 ஃபீச்சர் இருக்கா, 10மே நீங்க ஒன்னா பண்ணணும். இப்ப நீங்க ஒவ்வொன்னா பண்றதுக்கும் 10த்தையும் ஒரே இதுல பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 10 பண்றீங்கன்னா ஒன்னுக்கு 1 hour ஆகும், 10 மணி நேரம் ஆகும். ஆனா அந்த 10த்தையும் நம்ம ஒன்னா என்ன மேட்ச் பண்ணா 1 hourல முடிஞ்சிடும். அது கம்மியா கூட முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் அப்போ எவ்வளவு டைம் சேவ் ஆகுது, 1 day சேவ் ஆகுது. அப்போ அதுக்குள்ள நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அந்த டைம்ல. இதுதான் அந்த ட்ரெடிஷனலுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். We can use Git privately as well publicly. Private யூஸ் பண்ண முடியும், பப்ளிக்கா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனா இருந்தா பிரைவேட், இல்ல இ-காமர்ஸ் சைட்னா பப்ளிக். ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல எந்த லைனும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இவ்வளவு பெருசா இருக்குல்ல, இதை படிச்சீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சிடும். எப்படி மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து பண்றாங்கிறது இதை பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னதான் தமிழ்ல சொன்னதான் போட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒய். எதுக்காக யூஸ் பண்ணா வெர்ஷன் கண்ட்ரோல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எதுக்குன்னா ட்ராக்கிங் சேஞ்சஸ். அது அலோவிங் யூ டு
go back to previous stages if something goes wrong. Yes. இஷ்யூ வரப்போ நீங்க போயிட்டு ட்ராக் பண்ணி எந்த இடத்துல இஷ்யூ வருதுன்னு தெரியணும்ல, அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு வருஷன் இருக்கு, ரெண்டாவது வருஷன் இருக்கு, மூணாவது வருஷன் இருக்கு. அப்ப எனக்கு ரெண்டாவது வருஷம் இஷ்யூனா அது மூணாவது வருஷம் அஃபெக்ட் பண்ணும். அப்போ அஃபெக்ட் பண்ணும்போது நான் வந்து முன்னாடி ப்ரீவியஸ்ல என்ன தப்பு பண்ணிருக்கோம் செக் பண்ணும். அதுக்கு தான் விஷயம். நெக்ஸ்ட் கொலாபரேஷன் டீம்ஸ், மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வித் மல்டிபிள் டீம்ஸ். பேக்கப் கண்டிப்பா பேக்கப், கோடு கண்டிப்பா பேக்கப். பிரான்சிங் அண்ட் மோடிங் இதுதான் இம்பார்ட்டன்ட் டெக்னிக். எப்படி எத்தனை பிரான்சஸ் கிரியேட் பண்றீங்க, அதை எப்படி மர்ஜ் பண்றீங்க. இது எத்தனை பிரான்ச் வேணாலும் கிரியேட் பண்ணணும், ஆனா மர்ஜ் பண்றது ஒரே பிரான்ச். அது மாஸ்டர் ஆர் மெயின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் யூஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் இந்த எஸ்டிஎல்ஸ்ல ஸ்டார்ட் பண்றதே இதுதான். ஸோ இதுதான் எஃபிஷியன்டா ஒர்க்கிங் வித் கிட். அது ஒர்க்கிங் சினாரியோ எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுல ஒரு ஃபைல்ஸை ஆட் பண்ணணும், அதுதான் ஸ்டேஜிங். பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ணணும், கமிட்டிங் வித் சேவ். இதான் நம்ம பார்க்க போறோம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் அண்ட் ஸ்விட்ச் பிரான்ச்சஸ். இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரான்ச்சே கிரியேட் பண்ணணும். பிரான்ச் கிரியேட் பண்ணாதான் அந்த நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அது அந்த பிரான்ச்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்ணும்போது அதே வரும். அதுக்கப்புறம் மர்ஜ் பண்ணணும். நான் 2 பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டேன், ரெண்டாவது பிரான்ச் பண்ண சேஞ்சஸை மாஸ்டர்ல அந்த கோட் பேஸ் அதுதான் அங்க வந்து மர்ஜ் பண்ணணும், அதான் மர்ஜ் பிரான்ச்சஸ். புஷ் அண்ட் புல்னா லோக்கல்ல பண்ண சேஞ்சஸை ரிமோட்டுக்கு புஷ், ரிமோட்ல இருக்கிற சேஞ்சஸ் லோக்கல் கொண்டு வரலாம் புல். இதான் புஷ் அண்ட் புல் ப்ராசஸ். இது டாக்டர்ல யூஸ் ஆகும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேசிக். இப்போ இந்த 6 இருக்கா, இந்த 6 தான் திருப்பி பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதை நல்லா நீங்க ஓகேவா டெமோ வரும்போது புரிஞ்சிடும். இந்த 6மே நம்ம பார்ப்போம். இந்த 6 தாண்டி நிறைய இருக்கு. ஓகேவா? அப்புறம் வாட் இஸ் GitHub? GitHub எதுக்கு யூஸ் பண்ணா, ஹோஸ்டிங் சர்வீஸ் ஃபார் Git repositories allows you to access and download projects. Yes, accessம் பண்ண முடியும், உங்களோட லோக்கல் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். நிறைய இருக்கு. ஓகே, ஃப்ரம் எனி கம்ப்யூட்டர். இது ஸ்டோர் ரெபாசிட்டரிஸ், அதுக்குள்ள நீங்க என்ன இருக்க போகுது, கோடே இருக்க போகுது. ரெபாசிட்டரி தான் மெயின். அதுக்கப்புறம் நீங்க ரெபாசிட்டரி தான் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கொலாபரேட் மல்டிபிள் டீம்ஸ், மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஃப்ரம் எனி லொகேஷன். ஓகேவா? வெர்ஷன் கண்ட்ரோல் இப்போ மாடி சொன்ன வெர்ஷன் கண்ட்ரோல் ட்ராக் பண்றதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை, ஆனா ஈஸி தான். இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஆனா எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட்ல முடிஞ்சிடும். நான் வந்து ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அதாவது எப்படி சொல்றது, கிட்னா என்னன்னு தெரியும்னா இந்த லிங்க் பக்ஸா. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்றது வந்து ஜென்ரலா இருக்கும். இங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டா கொடுத்துருக்கும். மேல பார்த்து டீட்டெயில்டா இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்கும். வேற ரெபாசிட்டரினா அது பிரான்ச், அந்த பிரான்ச் தான் இந்த நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? கிரியேட் பண்ற பிரான்ச்சஸ், மல்டிபிள் பிரான்ச் பண்றீங்களா, கொண்டு போய் பண்ணலாம். பிரான்ச் எப்படி கிரியேட் பண்ண சொல்லுங்க, பிரான்ச்சிங் டெக்னிக் வரும்போது தெரியும். அதுக்கப்புறம் கிட் பேசிக்ஸ்ல நீங்க எதுல பாக்குறீங்கன்னா, ஓகே இது இப்போதைக்கு இது எதுவுமே வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனா இது எல்லாமே பேசிக்ஸ் எதாவது போட்டுருக்காங்க. கிட் பேசிக்ஸ் நீங்க இந்த லிங்க் மட்டும் பாருங்க. கிட் ரெபாசிட்டரினா என்ன, ஹிஸ்டரி, கிட் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு, இன்ட்ரடக்ஷன் GitHub கிட் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். GitHubம் ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா கிட்ட வந்து லோக்கல், GitHub வந்து ரிமோட். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சாதான் புஷ் அண்ட் புல் ப்ராசஸ் புரியும், மர்ஜ் ப்ராசஸ் புரியும். ஓகேவா? சூப்பர். இன்ஸ்டலேஷன் நான் ஊட்டு பண்ண போறேன். ஏன்னா இந்த என்ன OS யூஸ் பண்ணிருக்கேன், என்ன OS யூஸ் பண்ணிருக்கேன், லினக்ஸ். இப்போ உபுண்டு, AWS லினக்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ வந்து உபுண்டு. ஓகேவா? பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேக், விண்டோஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் கிட் கமாண்ட்ஸ் நான் சொல்றேன். இந்த இடத்துல ஆல் கமாண்ட்ஸ் இருக்கா, இதுல கடைசி இதை மட்டும் விட்டுருங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். 50+, இது 12, இதுல ஒரு 25, எப்படி பார்த்தாலும் 100 இருக்கும். அந்த 100 கிட் கமாண்ட்ஸ் தான் திருப்பி யூஸ் பண்ண போறீங்க. 100 ஒரே டைம்ல யூஸ் பண்ண மாட்டீங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 கமாண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவீங்க. பேலன்ஸ் இருக்க 75 ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற யூஸ் பண்ணுங்க. நீங்க அந்த 100 ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவ்வளவு கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஓகே, இது எல்லாமே தனித்தனி லிங்க்ல இருக்கும். நான் சொல்றேன், நம்ம கிட் கமாண்ட்ஸ் வரும்போது இது எல்லாமே கிட் கமாண்ட்ஸ் தான். இது எல்லாமே நம்ம திருப்பி இப்போ இது பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து திருப்பி யூஸ் பண்ணுவோம். இதை பாத்தீங்கன்னா 100 கமாண்ட்ஸ் மேல வருது இது வரைக்கும். ஓகேவா? ஸோ 100 கமாண்ட்ஸ் மேல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கிட்டுக்கும் GitHubக்கும் என்ன டிஃபரன்ஸ், எங்க போகணும், இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேண்டாம். ஸோ இப்போ வந்து கிட் ஒர்க் ஃப்ளோ வரும்.
ஜெனரலைஸ் ஒர்க் ஃப்ளோ, ஃபீச்சர் பிளான்ஸ் ஒர்க் ஃப்ளோ, கிட்டு, ஃபோர்டிங், ஃபுல் இதெல்லாம் வரும்போது சொல்லணும். ஃபோர்டிங்னா என்ன, அந்த ஃபுல்னா என்ன. ஃபோர்க் த ப்ராஜெக்ட்னா சிம்பிளா சொல்லணும்னா காப்பி. இப்போ எவனோ ஒரு ரெபாசிட்டரி வச்சிருக்கோம்னா அதுல இருந்து தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதை நீங்க போயிட்டு ஒரு ஃபைலா காப்பி பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இமேஜின், ஒரு 100 ஃபைல் இருக்குன்னா 100 இது நீங்க காப்பி பண்ண முடியுமா? மொத்தமா செலக்ட் பண்ணி காப்பி பண்றதுலாம் கிடையாது. ஒரு ஃபைலா காப்பி பண்ணி மாத்திக்கணும், அப்படிதான் பண்ண முடியும். அது லேட் ஆகும். அதுக்கு ஒன்னும் ஃபோர்க் பண்ணணும். ஃபோர்க்னா அது அப்படியே அவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அதை இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிதான். ஸோ ஃபோர்க் த ப்ராஜெக்ட் மேக் சேஞ்சஸ் அண்ட் தென் கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு புல் ரிக்வெஸ்ட்னா புல்னா என்னன்னா அப்ரூவ் பண்றது. நீங்க பண்ண சேஞ்சஸ் சீனியர் வந்து அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றீங்களா, அதுதான் புல் ரெக்வஸ்ட். ஸோ இதுதான் பாருங்க, கிட்டுக்கும் கிட்டப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. டெஃபினேஷன்: இட் இஸ் a distributed version control system that tracks changes in the source code. ஒன்று. இது என்ன? GitHub is a cloud-based Git repository hosting service. இதுதான் Git repository hosting service. Git மூலமா நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். பண்ணதை மொத்தமா ஹோஸ்ட் பண்றது, மல்டிபிள் இது பண்றதா இது. தட் இஸ் கொலாபரேஷன் அண்ட் கோட் மேனேஜ்மெண்ட். உங்களால கொலாபரேட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா லோக்கல் மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க வந்தாலும் மற்ற டெவலப்பர்ஸோட கொலாபரேட் பண்ண முடியும். அதான் GitHub. நெக்ஸ்ட் பர்பஸ்: டு மேனேஜ் வெர்ஷன் ஆஃப் கோட் அண்ட் ட்ராக் சேஞ்சஸ் லோக்கலி. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். லோக்கல் உங்க சிஸ்டமுக்குள்ளேயே அது புரிஞ்சிடும். இங்க to host Git repositories online and allow collaboration and version control via Git. நீங்க இங்க பண்ண சேஞ்சஸ், லோக்கல் சேஞ்சஸை ரிமோட்ல கொண்டு போறீங்க, அதுதான் GitHub. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவையில்லை, அதுதான் GitHub பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டலேஷன், சிஎல்ஐ மூலமா பண்ணணும். அதுவும் பண்ணுவேன், இங்கேயும் நான் பண்ணுவேன். ரெண்டு ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ், லினக்ஸ் கம்யூனிட்டி. மேக்ஸிமம் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஃபோக்கஸ் வெர்ஷன் கண்ட்ரோல், மேனேஜிங் சேஞ்ச், கோட் சேஞ்ச். ஏன்னா லோக்கலாக தான் பண்றீங்க வெர்ஷன் கண்ட்ரோலும். ஏன்னா முன்னாடி பண்ண வெர்ஷன் ஏதோ விஷயம்னா நீங்க தான் செக் பண்ணணும். ஏன்னா நீங்க தான் வெர்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட வெர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அது இது பார்த்தீங்கன்னா போஸ்டிங், கொலாபரேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ என்டையர் ப்ராஜெக்ட் அந்த டெவாப்ஸ் ஆஸ்பெக்ட்க்கு நீங்க GitHubல தான் எடுப்பீங்க, லோக்கல்ல தான் எடுக்க மாட்டீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது எப்போ ரிலீஸ் ஆச்சு, இது எப்படி பாத்தீங்கன்னா கிட் ஃபர்ஸ்ட் வந்து, அதுக்கப்புறம் தான் GitHub. அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கிட் லோக்கலா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் தான் என்ன வந்திருக்கு பண்ணலாம். ஸோ Git is open source and free to use. இது வந்து ஃப்ரீ டைம்ல இருக்க, பெய்டு இருக்கும். இது லோக்கல் இன்ஸ்டால் பண்ணலே போதும், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லை, நீங்க ஃப்ரீலே இருக்கு, நம்ம ஃப்ரீ டைம் தான் பார்க்க போறோம். பெய்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற பிளான் இதுதான் வரும், பெரிய லெவல்ல போற மாதிரி. டூல் பாத்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்டென்ட் டூல் இன்டெகிரேஷன் கிடையாது. ஆனா இந்த இடத்துல எல்லாத்தையும் பண்ணணும். எல்லாத்தையும்னா அதுக்கு தேவையான அந்த நெசசரி டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். இன்டர்ஃபேஸ், GUI இது பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப், GitHub டெஸ்க்டாப் வேணா நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம், நீங்க வெப் ப்ரௌசர்லயே யூஸ் பண்ணிக்கலாம். காம்படிஷன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்டர்னேட்ஸ், CVS, Mercurial அண்ட் Subversion. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Git கம்பைல்ஸ், இது லோக்கலா. ரிமோட்ல பாத்தீங்கன்னா GitLab, Bitbucket, SourceForge இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா GitHub ரிலேட்டட். பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் Git. நீங்க ப்ராக்டிஸ் செஷன் வரும்போது என்னன்னா கமிட்னா இங்க சேவ்ல ஸ்டேஜிங், அன்ஸ்டேஜிங் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ரைட் மீனிங்ஃபுல் கமிட் மெசேஜஸ். நீங்க ஒரு கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி சேவ் பண்றீங்கன்னா அது என்ன கண்டென்ட், எதுக்காக வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒரு மெசேஜ் மாதிரி. ஏன்னா அடுத்தவங்க வந்து பார்க்கும்போது ஓகே நீங்க இந்த கமிட்ல இதுதான் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் யூஸ் பிரான்ச்சஸ் அண்ட் ஃபார் ஃபீச்சர்ஸ். அதுதான் ஃபீச்சர் பிரான்ச்சஸ். நீங்க எதுவும் ஆட் பண்ண போறீங்க, அதுதான் ஃபீச்சர் பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட் கீப் யுவர் ரெபாசிட்டரிஸ் ஆர்கனைஸ். விச் மீன்ஸ் 10 டெவலப்பர் 10 பிரான்ச் இருக்குன்னா அது ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா வச்சிருக்கணும். யாராவது ஒரு இஷ்யூ பண்ணா கூட மொத்த என்டையர் கோட் பேஸும் வந்து கொலாப்ஸ் ஆகும். அது ஃப்ரீக்வெண்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். காமனா இந்த ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நான் ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை ரிசால்வ் பண்றேன். அது என்னன்னு சொல்றேன். கான்ஃபிளிக்ட் ஒன்றும் இல்லை. இப்போ மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றீங்க. இப்போ ஒரு கோட்ல 10 லைன் இருக்கு, 10 லைன்ல சைமல்டேனியஸா ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு டெவலப்பர் வந்து என்ன பண்றாருன்னா 8th லைன் ஒர்க் பண்றாரு. இன்னொரு டெவலப்பர் என்ன பண்றாருன்னா ஃபுல் பண்ணாம லேட்டஸ்ட் கோட் பண்ணாம இவர் ஒர்க் பண்ற அதே ஃபைல் அதே லைன்ல இவரு ஒர்க் பண்றாரு. இவரு 8th லைன், இவரு 8th லைன், சேம் ஃபைல் தான். ரெண்டு பேரும் என்னன்னா ஃபுல் பண்ணாம லேட்டஸ்ட் கோட ஃபுல் பண்ணாம முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது ரெண்டு பேருமே ஒரே லைன், ஆனா டிஃப்ரெண்ட் யூசர், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். இவர் ஒரு அக்கௌண்ட், அவர் ஒரு அக்கௌண்ட். அப்படி டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கும்போது சேம் ஃபைல் சேம் லைன் இருக்கும்போது அதுதான் கான்ஃபிளிக்ட். மர்ஜ் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க. கான்ஃபிளிக்ட் நிறைய டைப் இருக்கு. அப்படி வரும்போது மர்ஜ் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே 8th லைன் தான். ஆனா இதுல வேற லைன் ஆஃப் கோட், இதுல வேற லைன் ஆஃப் கோட்.
டிஃப்ரெண்ட் கோடு. இப்போ இந்த 8th லைன் வந்து கிட் டெஸ்ட்னு போடுறேன், இந்த இடத்துல டெஸ்ட் கிட்னு போடுறேன். அப்போ கண்டென்ட் வேற. 8th லைன் தான், ஆனால் கண்டென்ட் வேற. கோட்ல நினைச்சு பாருங்க, கோட்ல வந்து நிறைய சின்டாக்ஸ்லாம் வரும். அப்போ அதுல ஒரு சின்டாக்ஸ் ஒரு ஏதோ ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆனா கூட கான்ஃபிளிக்ட் அதை ரிசால்வ் பண்ணும். Gits வந்து டிட்டாச் பண்றது. ஸோ வென் இன் டிட்டாச் ஹெட் ஸ்டேட் யூஸ் கிட் செக் அவுட் டு ஸ்விட்ச் பேக். டிட்டாச்னா நீங்க இருக்கிற அந்த பிரான்ச்ல இருந்து வெளியே டிஸ்கனெக்ட் ஆகிடுங்க அர்த்தம். அதை மறுபடியும் கனெக்ட் பண்ணும். கமிட் நாட் புஷ், இட் மீன்ஸ் நீங்க ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணதுக்கு அப்புறம் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணாதான் ரிமோட்டுக்கு வந்து போகும். ரிமோட்ல போன மட்டும் தான் மர்ஜ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது புஷ் பண்ணும்போது புஷ் ஆகலை, அதுல இஷ்யூ வரும். ஏன்னா முன்னாடி பார்த்த இந்த 2 இஷ்யூ இதுக்கு காரணமா இருக்கும். இது வந்து காமன் கிட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த பேஜ் கண்டிப்பா ஃபுல்லா படிச்சிருங்க. லிங்க்ஸ் இல்லை, லிங்க்ஸ்ல நான் சொன்ன ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்க. அதே மாதிரி இந்த இது எல்லாமே இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு படிங்க, நாளைக்கு டெமோ வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது ஒண்ணு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு, குரூப்ல இருக்கீங்களா? உங்களுக்கு புரியுதா பாக்கியலட்சுமி? எஸ் சார். ஓகே, நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். சிஸ்டம் இருக்கா அவங்க கிட்ட? நீங்க ஒன்று பண்ணுங்க, நான் வந்து உங்க சிஸ்டம் என்ன பண்றேன், இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்க இருக்கா? ஆல்ரெடி இருக்கா? சரி, ஓகே. அப்போ இதுக்கப்புறம் உங்க சிஸ்டம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் பண்ண வச்சுக்கலாம். இன்னைக்கு இதுலேயே பண்ணிடுறேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, ஓகே. உங்க சிஸ்டம் என்ன வீடியோ அக்கௌண்ட் இருக்கா? இப்போ உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குல்ல பாக்கியலட்சுமி? சரி, ஓகே. அப்போ டேரக்டா ஆரம்பிச்சிட மாட்டேமோ? சரி, ஓகே. எப்படி லோக்கல் டூ இது பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. அப்போ நாளைக்கு உங்க சிஸ்டம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் இதுலேயே வந்து பண்ணிடுறேன். சரி, ஓகே. இதுதான் என்னோட கிட்டப் அக்கௌண்ட். எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சரி, உங்களோட அக்கௌண்ட் இதுதான். ஸோ ஜஸ்ட் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பாருங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ப்ரொஃபைல் ரெபாசிட்டரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெபாசிட்டரிஸ் அப்படின்னா எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நியூ, அதாவது ரெபாசிட்டரிக்குள்ளே இருக்கீங்க, இது உங்களுடைய யூசர், இது எல்லாமே இருக்குது. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது என்னோட சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆர் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நியூ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று போறோம். இதுதான் பப்ளிக்கா பிரைவேட் இங்கே இருக்குது. நான் பப்ளிக்கா யூஸ் பண்றேன். பிரைவேட் அப்படின்னு பார்த்தோம், கிரியேட் ரெபாசிட்டரி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரிமோட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் இதில் இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போறோம்னா எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கீங்க. ஸோ என்னால் ஒரு ரெபாசிட்டரி இருக்க முடியுது, சேஞ்சஸ் என்னால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் லோக்கல்ல கிட் பேஷ் இருக்கா? சர்ச்ல போயிட்டு கிட் பேஷ்னு சர்ச் பண்ணுங்க. உங்க கிட்ட கிட் பேஷ் இருக்குல்ல பாக்கியலட்சுமி? இருக்கா இல்லையா? இப்போ குரோம்ல போயிட்டு என்ன பண்றீங்க, கெட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படி போட்டீங்கன்னா டவுன்லோட் அண்ட் என்ன காட்டுது காட்டுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் என்ன காட்டுது? ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் என்ன போட்டுருக்கு? டவுன்லோட்ஸ். இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய லோக்கல்ல ஸ்டோர் ஆயிடும், சார் டவுன்லோட் ஆயிடும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிட் பேஷ் ஸோ இந்த கிட் பேஷ் யூஸ் பண்ணுங்க. அதான் விண்டோஸ் சைட்ல அந்த சிஸ்டம் மாதிரி இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். லாங் டேர்ம் சப்போர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. காட்டுங்க.
ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் எதில் போடலாம்? ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதுன்னு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே வந்துச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. Sir, search பண்ணணும். சிபில் பேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட சிஎல் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும். இதுதான் உங்களுடைய லோக்கல் கிட். இதை லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் என்ன இருக்கோ அது அப்படியே வரும். ஸோ இங்கே தான் உங்களுடைய ப்ராஜெக்ட் கோட் இருக்க போகுது. ஸோ அதான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே யூசரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது, எப்படி புஷ் அண்ட் புல் பண்றதுன்னு பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் லோக்கல்ல தான் சேஞ்ச் பண்ண போறேன். ஏன்னா ஆல்ரெடி ரெபாசிட்டரி இங்க இருக்கு எனக்கு. நான் வந்து இங்கேயும் சேஞ்ச் பண்ணேன். அதாவது நான் லோக்கல்ல சேஞ்ச் பண்ணேன்னா புஷ் பண்ணுவேன். இங்க ரிமோட்ல சேஞ்ச் பண்ணி அங்க கொண்டு வரணும் ஃபுல். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் கிட் பேஷ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபோல்டர் எதுன்னா ஸோ இந்த இதில் நான் வந்து கிட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கிட் பேஷ் ஓபன் பண்ணி சிடி போட்டு சேஞ்ச் டைரக்டரி போட்டு ஒவ்வொன்றா வரணும். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் கிட் பேஷ் ஷேர் இருக்கா, கரெக்டா என்ன ஃபோல்டர் வரும். இல்லைன்னா நீங்க சிடி போட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு சிடினா சேஞ்ச் டைரக்டரி. அதனால நான் வந்து இங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிட் கமாண்ட்ஸ் தான். ஸோ லினக்ஸ்ல லினக்ஸ் அதே தான் வரப்போகுது. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி கிட்டுன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்எஸ் போட்டிங்கன்னா எனக்கு என்னென்ன இருக்கு நான் கிரியேட் பண்ணது ஃபைல்ஸ் ஓகே, ஃபோல்டர் இருக்கா, கிட்டுன்னு ஃபோல்டர் இருக்கு. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள நான் போகலாம் என்ன பண்ணுவோம், சிடி கொடுத்துப்போம் சேஞ்ச் டைரக்டரி ஃபோல்டர். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட் எதுக்குன்னா கிட்டோட வெர்ஷன் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 எந்த இது 2.3 இருக்கு. செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன், யூசர் கான்ஃபிகர் பண்ணணும். லிஸ்ட் போட்டீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி யூசர் இருக்கு. ஓகேவா?